அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா அல் அன்ஃபாலில் 7வது ஆயத் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். அன்ஃபால், அந்த போரில் கிடைத்த பொருட்கள் இறைவனுக்கும் நபிக்கும் உரியது, இதை பற்றி நீங்கள் யாரும் பேசாதீங்க அப்படின்னு இறைவன் சொல்லியிருந்தான். இன்னும் இதையும் நினச்சி பாருங்கள். ஒரு கூட்டத்தாரில் ஒரு கூட்டம் நிச்சயம் உங்கள் கைக்கு கிடச்சிடுச்சு, 2 கூட்டத்தில் ஒரு கூட்டம் நிச்சயம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அப்படின்னு இறைவன் வாக்குறுதி கொடுத்துருக்கான். ஸோ ஒரு 2 கூட்டத்தில் நிச்சயம் ஒரு கூட்டம் உங்கள் கைக்கு கிடைக்கும்னு இறைவன் வாக்குறுதி கொடுத்துருக்கான். ஆனால் நிராயுத பாணிகளான கூட்டத்தினர் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க. ஆனால் அல்லாஹ்வோ தன் வாக்குகளால் சத்தியத்தை சத்தியம் என்று காட்டவும் நிராகரிப்பாளர்களை வேறறுக்கவுமே நாடியிருந்தான். இந்த ஆயத் பொறுத்த வரைக்கும் ஒரு யுத்த களத்தில் இறங்கின ஆயத்தாக பார்க்கப்படுது. நிச்சயமாக அப்படி தான் இறங்கியிருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம இறைவன் ஒவ்வொரு நேரத்துலையும் அந்தந்த டைம் சிச்சுவேஷன் தகுந்தாப்பில் ஆயத்துக்களை இறக்கணும். ஸோ அப்படி இறக்குறப்ப வந்த ஒரு ஆயத்து தான் 2 கூட்டம். அதாவது அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இது ரோம் பாரசீகம் தான் இருந்தது. ஸோ இதை குறிப்பிடுறாங்களா அல்லது வேறு ஏதாவது கூட்டமா அப்படின்னு நம்ம சீரா பார்த்தா தான் புரிய வரும். ஸோ இது நம்ம பேசிக்கான ஒரு குரானுடைய ஓரியன்டேஷன் தான் அப்படிங்கிறதுனால நம்ம அதனுடைய விவகாரத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டே வருவோம். சரியா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 2 கூட்டத்தில் ஏதாவது ஒரு கூட்டத்தினர் உங்களுக்கு அகப்படுவாங்க அப்படின்னு அல்லாஹ் வாக்கு கொடுக்குறான். ஆனால் என்ன எதிர்பார்க்குறாங்க அந்த முஸ்லீம்கள் அப்படின்னா, அந்த யுத்த காலத்தில் யாருக்கிட்ட குறைவான பலம் இருக்கோ, யாரை ஈஸியாக நம்ம ஜெயிச்சிட முடியுமோ அவங்க தான் நம்மக்கிட்ட மோதணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், எது உண்மை, எது சத்தியம், எது நிராகரிப்பு அப்படிங்கிறத தெளிவாக காமிக்கவும் நிராகரிப்பை வேரோடு அறுக்கவும் தான் நாங்கள் நாடி இருக்கேன் அப்படிங்கிறத இங்கே குறிப்பிட்றான். ஸோ இதை நம்ம ஒரு ஹிஸ்ட்ரியாக பார்க்குறத விட்டுட்டு இதனுடைய ஹிஸ்ட்ரி பார்க்கணும் கண்டிப்பாக. பட் இப்போ ஒரு பேசிக்கான நிலையில் இருக்கோங்கிறதுனால நம்ம அதனுடைய படிப்பினையை மட்டும் பார்த்துக்கிட்டே வருவோம். இன்ஷா அல்லாஹ் சீரா பார்க்கும்போது அதனுடைய ஹிஸ்ட்ரி நமக்கு இன்னும் தெளிவாக புரிய வரும். சரியா? இன்றைக்கி 8வது வசனத்தில் வேறு என்னெல்லாம் இறைவன் சொல்கிறான் அப்படின்னு பார்ப்போம். லியுஹிக்கல் ஹக்க வயுபுதிலல் பாத்தில வலவ் கரிஹல் முஜ்ரிமூன். ஏனெனில் சத்தியம் சத்தியம்தான் என்றும் அசத்தியம் அசத்தியம்தான் என்றும் தெளிவாக்கிட வேண்டும் என்பதற்காக குற்றவாளிகள் இதனை எவ்வளவு வெறுத்தாலும் சரியே. அப்போது அந்த இடத்துல எனக்கு இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான ஆட்களை, ஈஸியாக வெல்லக்கூடிய ஆட்களை எங்களுக்கு கொடுயாலான்னு அவங்க நியத்து வச்சுருக்காங்க, பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இறைவன் உண்மை எது அப்படின்றத காமிக்கத்தான் இறைவன் நாடி இருக்கான். அதுதான் சத்தியம் இதுதான் அப்படின்னு காமிக்கவும், அசத்தியம் அசத்தியம்தான் அப்படின்னு தெளிவாக நமக்கு புரியணுங்கிறதுக்காக இறைவன் சில வேலைகளை செய்வான். இதனை எவ்வளவு வெறுத்தாலும் சரியே. அன்னைக்கு காலகட்டத்தில் இந்த சம்பவத்தை முஸ்லீம்கள், நபி கூட இருந்தவங்க தான் வெறுத்திருக்காங்க. அதே தான் இங்கேயும் குறிப்பிட்றாங்க. இந்த குற்றவாளிகள் வெறுத்தாலும், நபி கூட இருந்தாலும் இல்லைன்னாலும், யார் மனசில் வஞ்சம் இருக்கோ, யார் மனசில் அந்த குற்றம் இருக்கோ அவங்க குற்றவாளிகள் தான். ஸோ அவங்க வெறுத்தாலும் அல்லாஹ் எதை ஆடுறானோ அதை கரெக்டாக பிரித்து காமிச்சிடுவான். இதையும் இங்கே குறிப்பிடுறான். அடுத்த ஆயத் பாருங்கள். இது தஸ்தகீசூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாபலக்கும் அன்னி முமித்துக்கும் பி அல்ஃபிம் மினல் மலாஇகத்தி முர்திஃபீன். உங்கள் இறைவனிடம் நீங்கள் உதவி தேடி முறையிட்டு கொண்டிருந்ததையும் நினைத்து பாருங்கள். அப்போது அவன் பதிலளித்தான், 1000 மாணவர்களை தொடர்ச்சியாக அனுப்பி திண்ணமாக உங்களுக்கு நான் உதவி செய்வேன். இந்த வசனம் வரும்போது நமக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் வரலாறு தெரிஞ்சால் இது புரியும். அந்த உஹது போகிற அந்த டைம்லலாம் இறைவன் அதிகமான முறையில் ஹெல்ப் பண்ணான். பட் இது நம்ம தெரியாமல் அதை நம்ம சொல்லிட முடியாது. ரொம்ப இன்டெப்த்தாக தெரிஞ்சால் தான் அது சொல்ல முடியும். ஸோ எந்த போர் டைமில் இது வந்துச்சுன்னு நமக்கு தெரியலை. பட் ஸ்டில்
இது ஒரு போர் டைமில் தான் வந்துச்சு, இந்த ஆயத் இறங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஏதோ ஒரு போர், ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட நிறைய போர்கள் செஞ்சுருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு பெரிய போரில் இது இந்த ஆயத் இறங்கியிருக்கு. என்னென்னா, இவங்க உதவி கேட்டு நிற்கும்போது உங்கள் இறைவன் கிட்ட நீங்கள் உதவி கேட்டு முறையிட்டு கொண்டிருக்கீங்க. அதை நீங்கள் நினச்சி பாருங்கள். அப்போ அவன் பதிலும் கொடுத்தான். 1000 மாணவர்களை, எவ்வளோ, 1000 ஒரு மாணவர் இருந்தாவே அவங்களுடைய சக்திக்கும் அவங்களுடைய இதுக்கும் நமக்கு அவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கும். 1000 மாணவர்கள்லாம் அப்போ எந்த மாதிரியான பெனிஃபிஷரி அவங்க அடைஞ்சிருப்பாங்க. ஸோ அதுதான் அவ்வளோ ஒரு தொடர்ச்சியாக அனுப்பி உங்களுக்கு நான் உதவி செய்வேன் அப்படின்னு இறைவன் சொன்னதையும் இங்கே குறிப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி அந்த அந்த டைமில் வந்து அது நடந்தும் இருக்குது. போரில் கிடைத்த பொருட்கள்னு பேசிட்டு முதல்ல போரில் என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத இறைவன் பேசுகிறான் பாருங்க. சாதாரணமாக நமக்கு சொல்லுவாங்க, அதாவது போரில் கிடைத்த பொருட்கள் அது வந்து ஒரு ஆயத்தில் தான் வரும், கொஞ்சம் ஆயத்தில் தான் வரும். மற்ற ஆயத்துகள்லாம் வந்து வேறு குறிப்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த போரில் கிடைக்கக்கூடிய பொருட்களுக்கு சம்பந்தமான விஷயங்களை தான் இறைவன் வந்து அந்த ஆயத்து முழுக்கவுமே பேசியிருப்பான். ஸோ போரில் கிடைக்கிற பொருள் மட்டும் நீங்கள் வேணும்னு சொல்கிறீங்களே, போரில் என்ன மாதிரியான சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்ல. அதுக்காக இந்த ஆயத்து முழுவதும் அந்த சிச்சுவேஷன்ஸை இறைவன் பேசுகிறான். அதை நல்லா கவனித்து பாருங்கள். ஸோ 1000 மாணவர்களை கொண்டு நான் உதவி செய்வேன் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். وَمَا جَعَلَهُ اللَّهُ إِلَّا بُشْرَى وَلِتَطْمَئِنَّ بِهِ قُلُوبُكُمْ وَمَا النَّصْرُ إِلَّا مِنْ عِنْدِ اللَّهِ إِنَّ اللَّهَ عَزِيزٌ حَكِيمٌ. அல்லாஹ் இதனை அறிவித்தது உங்களுக்கு ஒரு நற்செய்தியாகவும் இதன் மூலம் உங்கள் இதயங்கள் நிம்மதி அடைவதற்காகவுமே தவிர வெற்றி என்றைக்கும் அல்லாஹ்விடமிருந்து தான் ஏற்படுகிறது. நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவனும் நுண்ணறிவாளனும் ஆவான். அல்லாஹ் இதை அறிவித்தது எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஸோ இந்த நற்செய்தி, ஏன்னா அல்லாஹ் யோசிச்சு பாருங்கள், நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனால் எய்த்து வரக்கூடிய ஆப்போசிட்கிட்ட நல்ல கம்பு கோடாரி இதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்போ நமக்கு எப்படி ஒரு பயம் இருக்கும்ல. அதை விட யுத்த காலத்திலேயே இவங்க நிலைமை இப்படி தான் இருக்குது. எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாமல் கஷ்டத்தோடு நிற்கும்போது இறைவன் சொல்கிறான், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும். ஸோ இந்த நற்செய்தியை உங்கள் இதயங்கள் நிம்மதி அடையணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். வெற்றி எப்போவுமே அல்லாஹ்கிட்ட இருந்து தான் வருது. நிச்சயமாக அல்லாஹ் எதையுமே யாவற்றையும் மிகைத்தவன் நுண்ணறிவாளன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஏன்னா அந்த யுத்த களம்ங்கிறது அவ்வளோ சாதாரணம் இல்லை. இன்றைக்கி சாதாரணமாக ஒரு சண்டை கூட நம்ம வந்து போட்டுற முடியாது. பக்கத்து வீட்டுக்காரவங்க நம்ம இருக்கோம் அப்படின்னா ஒரு சண்டை போடுறதுக்குள்ளே மோஸ்ட்லி நம்ம சண்டைலாம் போட மாட்டோம். பட் சொல்கிறேன், ஒரு டக்குன்னு ஒரு சண்டை போடுறோம் அப்படின்னா கூட நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க ஏதாவது ஒரு 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 கத்தியோ ஏதோ டக்குன்னு தூக்குனாங்கன்னா நமக்கு கொஞ்சம் பயம் வரும். ஆனால் ஒரு யுத்தம், அது சண்டை தான், அந்த மாதிரி சண்டை உயிர் போகிற இது தான். அந்த இதில் எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் பெருசாக இல்லாமல் மொத்தமாகவே இல்லைன்னு இல்லை, பட் பெருசாக அவங்க அளவுக்கு நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிறப்ப அவங்களுடைய மன நிலையை யோசிச்சு பாருங்கள். ஸோ அதை இறைவன் நீங்கள் குறிப்பிட்றான். நீங்கள் பயப்பட வேணாம், இதுக்காக தான் இந்த நற்செய்தி சொல்கிறதுக்காக தான் இந்த வசனங்களை நான் இறக்குறேன், உங்கள் மனசு நிம்மதி அடையணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு இங்கே குறிப்பிடுறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். இது யுகஷிகுமுன் நுஆஸ அமனதம் மின்ஹு வயுனஸ்ஸிலு அலைக்கும் மினஸ்ஸமாஇ மாஅன் லியுதஹிரக்கும் பிஹி வயுத்ஹிப அன்கும் ரிஜ்ஸஷ் ஷைத்தானி வலியர்பித அலா குலூபிக்கும் வயுசப்பித் பிஹில் அக்தாம். ஓகே, அடுத்த ஆயத்து பாருங்கள். இது யுகஷிகுமுன் நுஆஸ அமனதம் மின்ஹு வயுனஸ்ஸிலு அலைக்கும் மினஸ்ஸமாஇ மாஅன் லியுதஹிரக்கும் பிஹி வயுத்ஹிப அன்கும் ரிஜ்ஸஷ் ஷைத்தானி வலியர்பித அலா குலூபிக்கும் வயுசப்பித் பிஹில் அக்தாம்.
இதையும் நினைத்து பாருங்கள். அல்லாஹ் உங்களை சிற்றுறக்கம் கொள்ளச் செய்து தன் சார்பில் இருந்து உங்களுக்கு மன நிம்மதியையும் அச்சமின்மையையும் ஏற்படுத்தினான். எந்த ஒரு நிலையிலையும் நம்ம சொல்கிறோம் இல்லையா, நமக்கு நிம்மதியே இல்லை, பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஆனால் அந்த நிலை கூட நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா அல்லாஹ்வால தான் முடியும். அப்போ அல்லாஹ்வால தான் முடியும் அப்படின்னாலும் அப்போ அதுக்குன்னு நம்ம எதுவுமே செய்யாமல் இருக்க முடியுமா? அவங்க பாருங்கள், பயம் இருக்குது, நிம்மதி இல்லாமல் தான் இருக்காங்க. இருந்தாலும் அல்லாஹ் சொன்ன வேலையை அவங்க செய்ய போனாங்க. அதனால அல்லாஹ் அவங்களுடைய அந்த பிரச்சனையை வந்து நீக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அல்லாஹ் சொன்ன வேலையும் செய்யலை, ஆனால் இருக்கிற எல்லா பிரச்சனையும் நம்மளே ஏற்படுத்திக்கிறோம். இதனால நம்ம மனசு நிம்மதி இல்லாமல் அச்சத்தோடு இருக்குது. பட் அவங்க வந்து அல்லாஹ்வுக்கான வேலையை செய்ய போகிறாங்க. அப்போது அதனால அல்லாஹ் என்ன பண்ணுறா, அவங்கள கொஞ்சம் தூங்க வச்சுக்கிறான். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், ஒரு யுத்த காலத்தில் தூங்குவாங்களா யாராச்சும்? ஆனால் அல்லாஹ் அவங்களுக்கு தூக்கத்தை கொடுக்குறான், கொஞ்சம் இளைப்பாற வைக்கிறான். அப்புறம் அவன் சைடில் இருந்து உங்களுக்கு மன நிம்மதியையும் பயமற்ற அந்த அச்சம் இல்லாத தன்மையையும் ஏற்படுத்தியிருக்கான். இன்னும் உங்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும் ஷைத்தான் ஏற்படுத்திய அசுத்தங்களை உங்களை விட்டு அகற்றுவதற்காகவும் உங்கள் இதயங்களை வலுப்படுத்துவதற்காகவும் அதன் மூலம் உங்கள் பாதங்களை நிலைப்படுத்துவதற்காகவும் வானத்திலிருந்து உங்கள் மீது மழையை பொழியச் செய்தான். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த களைப்பு யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நம்ம குளிக்க கொள்ள நமக்கு தண்ணி பிரச்சனைலாம் இப்போ வந்துருச்சு. இருந்தாலும் வந்து அந்த அளவுக்கு ஒரு பாலைவனத்தில் இருந்த அளவுக்கு நமக்கு இருந்திருக்காது. நம்ம அதெல்லாம் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். இப்போ அவங்கள கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு தண்ணி வேணும். அங்கே அவங்களுடைய அந்த பாலைவனத்தில் இறைவன் மழையை அனுப்புகிறான். எதுக்காக? அந்த அந்த குளிப்பு, அந்த ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் எதையெல்லாம் மாற்றுதான், அதையும் ரொம்ப குறிப்பிடுறான். தூய்மைப்படுத்துவதற்கு, ஷைத்தான் ஏற்படுத்திய அசுத்தங்களை நம்மளை விட்டு போக்குவதற்கு, இன்னும் இதயங்களை வலுப்படுத்துவதற்கு, இதன் மூலம் உங்கள் பாதங்களை நிலைப்படுத்துவதற்கு, இந்த 4 விஷயமும் அங்கே நடக்கணும். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம 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 மேலே தூசி பட்டுருச்சு, இதுக்காக இறைவன் சொல்கிறான். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், ஷைத்தான் ஏற்படுத்திய அசுத்தங்கள். யோசிச்சு பாருங்களேன், நம்ம குளிக்காமல் கொள்ளாமல் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அப்படியே ஒரு மாதிரி பாரமாக தான் இருக்கும். ஜஸ்ட் நம்ம குளிச்சுட்டு வந்துட்டோம், அட்லீஸ்ட் ஒரு முகமாவது கழுவிட்டோம் அப்படின்னா நம்ம நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். இப்போ அல்லாஹ் வந்து அவங்களுக்கான ரெஃப்ரெஷ்மெண்ட், பாலைவனத்தில் இன்றைக்கி மழை வர்றது ஏதோ சாதாரணமாகிடுச்சு. ஆனால் அன்னைக்கு இறைவன் வந்து பாலைவனத்தில் அவங்களுக்கு வந்து மழை கொண்டு வரான் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கான ஒரு கிஃப்டாக தான் அது பார்க்கப்படணும். ஸோ அது ஒன்று. அடுத்த ஆயத்து பாருங்க. இது யூஹி ரப்புக்க இலல் மலாஇகத்தி அன்னி மஅக்கும் ஃபஸப்பித்துல்லதீன ஆமனு சஉல்கி ஃபீ குலூபில்லதீன கஃபருர் ருஅப ஃபஸ்ரிபு ஃபௌகல் அஅனாகி வஸ்ரிபு மின்ஹும் குல்ல பனான். இதனையும் நினைவு கூறுங்கள். இறைவன் மாணவர்களிடம் அறிவித்து கொண்டிருந்தான், நிச்சயமாக நான் உங்களோடு இருக்கிறேன். எனவே நம்பிக்கையாளர்களை நீங்கள் உறுதியாக இருக்கச் செய்யுங்கள். இதோ நிராகரிப்பாளர்களின் உள்ளங்களில் பீதியை ஏற்படுத்தி விடுகிறேன். எனவே நீங்கள் அவர்களுடைய பிடரிகளில் தாக்குங்கள், அவர்களின் ஒவ்வொரு விரல் மூட்டுகளிலும் அடியுங்கள். இந்த ஆயத்துகள் எல்லாம் ஒரு சாதாரணமாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து படிக்காமல் திடீர்னு நடுவில் படிச்சிங்க அப்படின்னா என்ன அல்லாஹ் எப்படி அடிக்க சொல்கிறான் அப்படின்னு தோணும் தானே. வெறும் இந்த ஆயத்தை மட்டும் பார்த்தா என்னது இவ்வளோ கொடூரமாக இருக்குது. ஆனால் இறைவன் வந்து ரொம்ப தெளிவாக பேசுகிறான். அன்ஃபால், போரில் கிடைக்கிற பொருள் வேணும்னு சொல்கிறீங்களே, போரில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு காமிக்கிறான். அன்னைக்கு நடந்துச்சு, நபிக்கு நடந்துச்சு. ஆனால் அதை ஏன் இன்னைக்கு சொல்கிறான்? இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இதெல்லாம் தெரிய வருதுன்னா கண்டிப்பாக வரலாறு திரும்பி நடக்கும். ஸோ உங்கள் குழந்தைகளோ அல்லது நம்மளோ அல்லது நம்மளோட பேர பிள்ளைகளோ யாராக வேணாலும் மீண்டும் இந்த மாதிரியான ஒரு யுத்த காலத்துக்கு வருவாங்க. அதுக்கு நம்ம அவங்கள தயார்படுத்தணும்.
எப்படி தயார்படுத்தணும்? முதல்ல நம்மளை நாம் தயார்படுத்திக்கிருவோம். முதல்ல இந்த குரானை நல்லபடியாக ஓதி முடிப்போம். கண்டிப்பாக உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய குழந்தைங்க எல்லாரையும் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் நம்ம ஓதுறத நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, நீங்களும் அவங்கக்கிட்ட ஓதுங்க. நீங்கள் தனியாக கூட ஓதுங்க அவங்கக்கிட்ட. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இதெல்லாம் நம்மளே பார்த்துருக்க மாட்டோம். குரான் ஓதுறோம், நிறைய வாட்டி முடிச்சிருப்போம். இந்த ஆயத்துக்கள்லாம் நம்மளே பார்த்துருக்க மாட்டோம். பார்த்துருந்தாலும் மறந்துருப்போம், பெருசாக தெரியாது இல்லையா? ஆனால் இதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு தெரியணும். ஏன்னா அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நமக்கான நேர்வழி என்னன்னு தேடி தானே வரோம். அந்த நேர்வழியை சொல்கிறது தானே இந்த குரானு. என்ன சொல்லுது? சண்டை போடுங்கங்குது. எதுக்கு? என் வேலையை நிலைநிறுத்துறதுக்கு, அல்லாவுடைய அல்லாவுடைய சட்டங்களை நிலைநிறுத்துறதுக்கு. அப்போது அல்லாஹ் சொல்கிறான், நம்பிக்கையாளர்களை, யார் என்னை நம்பி இருக்காங்களோ அவங்கள உறுதியாக இருக்க வைங்க. நிராகரிப்பவங்களுடைய உள்ளங்களில் பீதியை நான் ஏற்படுத்துகிறேன். அப்போ நம்ம மனசில் இப்போ பீதியாக இருக்குது, ரொம்ப பயப்படுறோம் அப்படின்னா, அப்போ நம்ம நிராகரிக்கிற கூட்டத்தில் இருக்கோமோ, காஃபீர் கூட்டத்தில் நம்ம இருக்கோமோ அப்படின்னு யோசிங்க. ஏன்னா நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நான் உதவி பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான். ஸோ ஆனால் இன்றைக்கி நான் எந்த மாதிரியான நிலையில் இருக்கேன், எது ஹலால் எது ஹராம்னே தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன்? அப்படி நீங்கள் உங்களை நீங்களே பீதிக்குள்ளே கொண்டு போகிறத விட, என்னால் என்ன முடியுதோ நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இறைவன் எனக்கு உதவி செய்வான். எனக்கு அப்போவே தெரியுது நான் செய்கிறது தப்பு அப்படின்னா, உடனே நான் அந்த தப்புலேருந்து மீண்டு வந்துக்கிறேன். எனக்கு சரின்னு தோணுது, இல்லை நான் வேறு யாரையும் ஏதாவது இது பண்ணுறேன், ஏதோ நான் பண்ணுற தப்புன்னு எனக்கு தெரியும் போது அதுலேருந்து நான் மீண்டு வந்துக்கிறேன். மற்றபடி நான் போகிற வழியில் போகிறேன் அப்படின்னு இருந்தாவே இறைவன் நம்மளை நேர்வழிப்படுத்துவான். ஆனால் போய்கிட்டே இருக்கணும், நிற்கக்கூடாது. விச் மீன்ஸ் வேலையை செய்துக்கிட்டே இருக்கணும், செய்யாமல் விட்டுறக்கூடாது. சரியா? அப்போது இந்த இடத்துல நீங்கள் நம்பிக்கையாளர்களை தைரியமாக இருக்க சொல்லிட்டு காஃபீர்களை நான் பயமுறுத்துவேன், அவங்க உள்ளங்களில் பயத்தை போடுவேன். நீங்கள் அவங்கள பிடரிகளில் தாக்குங்க. எங்கே அடிக்கணும்னு இறைவன் சொல்கிறான். பிடரிகளில் தாக்குங்க, விரல் மூட்டுகளிலும் அடிங்க அப்படின்னு இறைவன் இங்கே குறிப்பிட்றான். ஸோ அந்தளவுக்கு அந்த தாக்கக்கூடிய டெக்னிக்ஸ் கூட சொல்லித்தரான். அடுத்து பாருங்க, தாலிக பி அன்னஹும் ஷாக்குல்லாஹ வ ரசூல வமன் யுஷாக்கிக்கில்லாஹ வ ரசூலஹு ஃபஇன்னல்லாஹ ஷதீதுல் இகாப். இதற்கு காரணம் அவர்கள் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் எதிர்த்து கொண்டிருந்தது தான். மேலும் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் யார் எதிர்க்கிறார்களோ அவர்களை நிச்சயமாக அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவனாய் இருக்கிறான். மெயின் விஷயம். இவ்வளோ இவங்களை போய் ஏன் அடிக்கணும் அப்படின்னா, அல்லாஹ் தூதரை எதிர்த்துருக்காங்க. இப்போ இன்றைக்கும் என்னெல்லாம் நடக்குது? அல்லாஹ் சொன்னது எதுவுமே இந்த உலகத்தில் நடக்கலை. அதை தாண்டி இவங்க வச்சது தான் சட்டம்னு சிலதெல்லாம் நடக்குது. சிலதில்லை, எல்லாமே அப்படி தான் நடக்கிறாப்புல தெரியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ மந்திரவாதி மாதிரி போர்ட்ரே பண்ணுறாங்க. அவர் தெளிவாக சொல்லிட்டாங்க, நான் இந்த குரானை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அப்படிங்கிறப்ப அவர் ஏதோ இஸ்லாத்தை கொண்டு வந்தார், அவர் தான் பரப்புனாரு, அவர் தான் அதாவது உருவாக்குனார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை உருவாக்குனாரு அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ, இன்ஃபேக்ட் முஸ்லீம்களே சொல்கிறீங்கன்னா இதை விட அபத்தம் வேறு எதுவுமே கிடையாது. இஸ்லாம் அப்படிங்கிறது ஒரு லைஃப் ஸ்டைல். அது காலமாக நல்லவர்கள் செய்கிற ஒரு நல்லவர்கள் கொண்டுள்ள ஒரு வாழ்க்கை முறை தான். யாரெல்லாம் நல்லவர்களாக இருந்தாங்களோ அவங்க இறைவனுக்கு பயந்து நல்லவர்களாக இருந்திருக்காங்க. அதுதான் இஸ்லாம். இறைவனுக்கு பயந்து இறைவன் சொன்ன செயல்களை, இறைவன் சொன்னதாக இவங்களுக்கு தெரிஞ்ச செயல்களை செஞ்சுருப்பாங்க. அவங்க காலகட்டத்தில் இருந்த தூதர்களை நம்பி அவங்களுக்காக உதவி செஞ்சுருப்பாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம நபிக்காக நம்ம என்ன செஞ்சோம், நபி சொன்னதை, நபி கொண்டு வந்த மிஷனுக்கு நம்ம என்ன சப்போர்ட் பண்ணுறோம், இதைத்தான் இறைவன் பார்ப்பான். ஸோ இப்படி இறைவனையும் இறைவனை எதிர்த்தவங்களையும் தான் அல்லாஹ் அடிக்க சொல்கிறான். அப்போ இது சாதாரண மக்களை சொல்லலை, இது ஒரு பொலிட்டிக்கல் வியூ. எப்படி ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இருக்கும் இல்லையா, அது. ஸோ இந்த மாதிரி இப்போ குரானில் என்னடா பொலிட்டிக்கல் வருதுன்னா,
பாலிட்டிக்ஸ் தான் எல்லாமே, ஒட்டு மொத்தமுமே பாலிட்டிக்ஸ் தான். இது தெரியாததுனால தான் பெண்கள் ஒன்றும் தெரியாமல் இருக்கோம். ஒன்றும் தெரியாத பெண்கள்கிட்ட வளர்றதுனால தான் ஆண்களும் ஒரு 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 என்ன சொல்கிறது, அவங்களும் பேச தெரிலன்னா அப்போ மேலே என்ன தெரிய போகுது, அவங்களும் அப்படி தான் இருக்காங்க. ஸோ முதல்ல பெண்கள் ஸ்ட்ராங் ஆகணும். நம்ம பேசிக் ஏபிசிடி தெரிஞ்சால் தான் அடுத்தடுத்து நம்ம பண்ண முடியும். அலிஃப் பே தெரிஞ்சால் தான் குரான் ஓத முடியும். அந்த மாதிரி நீங்கள் அந்த பேசிக்காக ப்ராப்பர் ஃபவுண்டேஷனை நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. வளரும்போது உங்களை விட டாப்பாக அவங்க வளர்ந்துப்பாங்க. ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி. பட் பேசிக் கொடுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு தான். அதுக்காக தான் குரானை நம்ம கவனமாக பார்த்துட்டு வரோம். யாரெல்லாம் இறைவனையும் இறைவனுடைய தூதரையும் எதிர்க்கிறாங்களோ அவங்கள கண்டிப்பாக இறைவன் தண்டிப்பவனாக இருக்கான். முக்கியமாக கடுமையாக தண்டிப்பவனாக இருக்கிறான். தாலிக்கும் ஃபதுகூஹு வஅன்னலில் காஃபிரீன அதாபன்னார். இதுதான் உங்களுக்கு உரிய தண்டனை, இப்போது இதனை சுவையுங்கள். மேலும் சத்தியத்தை நிராகரிப்பவர்களுக்கு திண்ணமாக நரக வேதனை இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த மாதிரி இப்படி ஒரு தண்டனையை கொடுங்க, அவங்க பிடரிய அடிங்க, விரல் முடுக்குகள் எல்லாம் அடிங்க அப்படின்னு சொல்கிறால அல்ல. நீங்கள் பண்ண அட்டகாசத்துக்கெல்லாம் நீங்கள் இறைவனை நிராகரித்ததுக்கு, முக்கியமாக சத்தியத்தை நிராகரிப்பவர்களுக்கு. இறைவனை நிராகரிப்பவர்கள் அப்படின்னா கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களா, இல்லை அது என்ன சொல்கிறது, இந்த கடவுள் இல்லை அந்த கடவுள் இல்லை அப்படி சொல்கிறவங்களா? அவங்க ஒரு சைடு இருக்கட்டும். ஆனால் முக்கியமாக எந்த நிராகரிப்பாளர்களை இறைவன் பேசுகிறாங்க அப்படின்னா சத்தியத்தை நிராகரிப்பவர். அதாவது நான் இது வந்து என் வீட்டை உங்களை வந்து பராமரிக்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன் அப்படின்னா, இப்போ அந்த இடத்துல நான் தான் ஓனர்னு உங்களுக்கு தெரியலன்னாலும் எங்கள் வீட்டை நீங்கள் சரியாக பராமரிச்சிங்கன்னாவே எனக்கு போதும் இல்லையா? அப்படி தானே நம்ம எல்லாரும் நினப்போம். அப்போ உங்கள் வீடு, உங்களோட தோட்டம் இருக்குது, உங்கள் தோட்டத்தை என்கிட்ட வந்து பார்த்துக்க சொல்லி கரெக்டாக பராமரிக்க சொல்லி அனுப்புகிறீங்க. அப்போ நான் அதை ஒழுங்காக பராமரிச்சிடுறேன். ஆனால் நீங்கள் தான் அந்த தோட்டத்தோட ஓனர்னு எனக்கு தெரியல. சரியானா வேறு யாரையோ இந்த தோட்டத்தோட ஓனர்னு நினச்சி நான் எல்லாம் பண்ணுறேன். அந்த அவருக்கு போய் நான் வந்து மரியாதை பண்ணாலும் கூட இறைவன் வந்து ஃபைனலைஸ்டாக நம்ம என்ன பண்ணுவோம், நீ என்னமோ என் வேலையை நீ ஒழுங்காக பார்க்குற, நீ பாருப்பா, கூலி வாங்க என்கிட்ட தானே வருவேன், அப்போ நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு வேளை அவர் செஞ்ச வேலை பிடிச்சிருந்தா கூலி கொடுத்துருவீங்க. இல்லை பிடிக்கலைன்னா அது உங்கள் 2 பேர்த்துக்கு உள்ள பர்சனல். இப்போ அந்த இடத்துல வந்து இறைவன் வந்து என்ன பண்ண மாட்டான், வந்து இப்போவே வந்து பேச மாட்டான், இப்போவே வந்து தண்டனை கொடுக்க சொல்ல மாட்டான். கரெக்டா? நல்லா யோசிச்சு பாருங்கள். வேலை செய்யும்போதே நீ என்ன, நான் தானே உன்னோட முதலாளி, நீ என்ன அவங்கக்கிட்ட போய் இது பண்ணுற அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோமா? என்னமோ பண்ணு, போய் தொலை போ, எனக்கு என் வேலை ஆனால் சரி, நீ என்கிட்ட கூலி வாங்க வருவீல, அப்போ பார்த்துக்கிறேன். இதானே ஒரு பொதுவாக இப்படி தான் நம்ம யோசிப்போம். இப்போ இதுதான் நம்மளே இப்படி தான் யோசிப்போம்னா அல்லாஹ் எப்படி யோசிப்பான்? ஆனால் இப்போ ஏன் இவங்களை வந்து நிராகரிக்கிறவங்கள இப்போ ஏன் தண்டிக்க சொல்கிறான் அப்படின்னா, அவங்க நிராகரிக்கிறது சத்தியத்தை. சத்தியம்னா என்னன்னா இறைவன் சொன்ன வார்த்தைகளை. இறைவன் என்ன சொல்கிறான், எல்லாரையும் பேணி பாதுகாக்க சொல்கிறான். என் வேலையை நீங்கள் பாருங்கள், வீட்டை கொடுத்தா வீட்டை வந்து என்ன பண்ணணும், க்ளீன் பண்ணணும், அங்கே நல்ல பத்திரமா பார்த்துக்கிறணும். அதை விட்டுட்டு இந்த ஏதோ ஒரு காமெடியில் வந்த மாதிரி வீட்டில் உள்ள பொருளெல்லாம் தூக்கி போட்டு உடச்சா கோவம் வரும் தானே? பத்தாததுக்கு அவன் கண்ணியப்படுத்தின விஷயத்தெல்லாம் நம்ம வந்து உடச்சி தள்ளிட்டு வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்து அவன் வீட்டுக்குள்ளே போட்டால் அதுதான் நடந்திருக்கு அன்னைக்கும், அதுதான் நடக்குது இன்னைக்கும். அவங்களுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான் நரக வேதனை ரெடியாக இருக்குது, அண்ட் அவங்கள தான் நான் அடிக்கவும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அகெயின் ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம்.
என்னன்னா, நீங்க இறைவனுக்கு வந்து இறைவனை நிராகரிக்கிறீங்க. அதாவது பெயரளவுல. அல்லாஹ் அப்படிங்கிற பெயரை மாற்றி வேற சாமி பெயரையோ வேற வஸ்துவுடைய பெயர்களையோ சொல்லிட்டு, இல்லை இறைவனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுனாலும் உங்களோட வேலையை பார்த்தீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கான தண்டனையோ இல்லை இதோ வந்து கியாமத்தில் கொடுப்பான். ஆனால் நீங்கள் அல்லாஹ்வுடைய சொல்லையே நீங்கள் அவனுடைய வேலையவே நீங்கள் குதர்க்கம் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போவே தண்டனை கொடுப்பான். இதுதான் இஷ்யூ. இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கிடணும். இறைவன் உங்களையும் என்னையும் நேரான வழியில் செலுத்துவானாக. சத்தியத்தை பாதுகாப்பவர்களோடு உங்களையும் என்னையும் சேர்த்து வைப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ். மீதி வசனங்களை நாளைக்கு பார்க்கலாம்.